சுந்தர் இயக்கத்தில் இதுவரை அரண்மனை படத்தின் 3 பாகங்கள் வெளியாகி வெற்றி பெற்ற சூழல்ல தற்பொழுது அரண்மனை படத்தின் 4வது பாகம் வெளியாகி இருக்கு. பேய் அமானுஷ்யங்களை கதைக்களமாக கொண்ட இந்த படத்துல சுந்தர் சி, தமன்னா, ராஷி கண்ணா, கோவி சர்லா உள்ளிட்டவங்க நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருது. குறிப்பா முன்னதாக அரண்மனை 4 ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்ட சுந்தர் சி பற்றி பல விஷயங்களை பேசியிருக்காரு. இதுல உன்னை தேடி படத்தை எடுத்த பொழுது பாடல் காட்சிக்காக நாங்க நியூசிலாந்துல 5 நாட்கள் படப்பிடிப்பு நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வந்தது. இப்பொழுது அவர் முதுகு வலி பிரச்சனையாக இருக்கு, அதனால முதுகில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் இன்னும் 7 நாளில் அப்ராடில் செட்டில் ஆக இருக்கிறார். அதற்குள் நான் அறுவை சிகிச்சை செய்து முடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி உட்கார கூட முடியாத நிலை ஏற்படும். அதனால இப்பொழுதே காட்சிகளை எடுத்து விடுங்கள்னு சொன்னார். தயாரிப்பு தரப்பிடம் கூறினால் இவர்கள் சம்மதித்தாலும் இல்லை என்றாலும் அதிக இழப்பு ஏற்படும். அதனால அஜித் சார் சொன்னபடி படப்பிடிப்பை விரைவாக முடிக்க திட்டமிட்டேன். நியூசிலாந்துல அந்த நேரத்துல 22 மணி நேரம் சூரிய வெளிச்சம் இருந்த காரணத்தினால பகல் பார்க்காம ஒரே வாரத்துல அஜித்தோட அனைத்து காட்சிகளையும் படமாக்கி அவரை அனுப்பி வைத்தோம். அவரின் வழி எனக்கு சொல்லும் போது புரியவில்லை. ஆனா அவருக்கு முதுகுல இருக்கும் பிரச்சனையினால கால்கள்ல உணர்ச்சியே இல்ல. ரோட்டில் நடந்தால் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்துக் கொண்டே செல்வோம். ஆனால் அவர் தலையை பார்த்துதான் அடுத்த அடியையே எடுத்து வைப்பார். ஏன்னா அவர் கால்களை எங்க வைத்தோங்கிற உணர்ச்சியே இருக்காது. அவரின் வாழ்க்கை பல வேதனைகளை கடந்தது. ஆனா அந்த வேதனைகளை கடந்து சாதனை ஆக்கி இருக்காருன்னு சுந்தர் சி ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு.